மஞ்சக்காமால்ன்றது ஒரு நோய் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல கிடையாது. மஞ்சக்காமால்ன்றது ஒரு அறிகுறி. இப்ப எப்படி ஜுரம் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி இரும்பல்னு சொல்றோமோ, அந்த மாதிரி மஞ்சக்காமால்ன்றது ஜாண்டிஸ். அதாவது நம்ம உடம்பு, நம்ம கண்ணு, நம்மளோட ஸ்கின்னு இதெல்லாம் மஞ்சள் கலர்ல மாறுறது தான் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமால். இந்த மஞ்சக்காமால் பொறுத்த வரைக்கும் வந்து மெயினா வர்றதுக்கான முக்கியமான ரீசன் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரல். ஸோ ஈரல் கெட்டு போறது தான் 90லேருந்து 95% இந்த மஞ்சக்காமாலுக்கு மெயினான ரீசன். அந்த ஈரலை தாண்டி மீதி ஒரு 5% வந்து இந்த ரத்தம் உறையறதுனால கூட, அதாவது இந்த பிளட் பிரேக் டவுன் ஆகிறதுக்குள்ள மஞ்சக்காமால் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் ரீசன் வந்து ஈரல் போறது. இந்த ஈரல் கெட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நிறைய ரீசன்ஸ் எடுத்துக்கிட்ட போது ஒரு மிக முக்கியமா ஒரு 4-5 ரீசன் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது வந்து மது. ஸோ மதுன்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் வந்து இந்த லிவர்ல வந்து கெட்டு போற வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஃபேட்டி லிவர், அதாவது ஈரலை சுத்தி கொழுப்பு சேர்றது. இது ரெண்டாவது முக்கியமான காரணமா இருக்கு. மூணாவது காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஈரல்ல வர தொற்று நோய், இன்ஃபெக்ஷன். இப்ப எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரசுகள் ஈரலை தாக்கக்கூடும். இது மூணாவது இம்பார்ட்டன்ட் காரணம். நாலாவது முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல்வேறு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேரே தெரியாத மாத்திரைகளை இவங்களே மெடிக்கல் ஷாப்ல வாங்கி வலி மாத்திரைன்ற பேர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் மெடிசின்ஸ், இது நாலாவது இம்பார்ட்டன்ட் காரணம். அஞ்சாவது காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ற பேர்ல மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.